வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான தகவல். 500 ரூபாய் பணத்தை திருடிய அண்ணன் அடித்தே கொன்ற தம்பி. கிளிநொச்சியில் போதைப்பொருள் விற்பனையாளருடன் இருந்த காவல்துறை அதிகாரி கைது. தேர்தல்கள் ஒத்திவைப்பு நாமல் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. 30 கோடி சொத்துக்களை பறிக்க உத்தரவு வெளியானது காரணம். கொழும்பில் கைது செய்யப்பட்ட இந்தியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை ஊழியரை தாக்கிய நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. தென்மேல் பருவ பேச்சினால் வானிலையில் ஏற்பட உள்ள புதிய மாற்றம். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்த அரசாங்கம் தீர்மானித்தால் வெளிநாட்டு கையிருப்பை நிர்வகிக்கும் திறன் மத்திய வங்கிக்கு உண்டு என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றி அமைக்கவில்லை. ஏற்கனவே சில வாகனங்களின் இறக்குமதிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதியை படிப்படியாக எளிதாக்குவது முக்கியமான முடிவு. இதன் மூலம் அந்நிய செலாவணியை எங்களால் நிர்வகிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். சந்தை வட்டி விகிதங்களை குறைப்பதற்கு மேலும் வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. சந்தை வாடிக்கையாளர்களுக்கு நிதி நிறுவனங்கள் வெகு விரைவில் குறைப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை மத்திய வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 500 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற தனது மூத்த சகோதரனை அடித்து கொன்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பியான சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பின்வந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உபோசதாராம வீதியில் வசிக்கும் 48 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்பட் உபோசதராம வீதியைச் சேர்ந்த ஜெயந்த சில்வா என்ற 52 வயதுடைய நபரே பாணந்துறை அடிப்படை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்த தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயாருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் 500 ரூபாய் திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் முற்றியதை அடுத்து கடந்த 13ஆம் தேதி இவர் தனது மூத்த சகோதரனை தாக்கியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் காயமடைந்த நபர் பாணந்துறை ஆதார வைத்தியசாலையில் கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்திருந்ததுடன் பிரேத பரிசோதனையின் போது தெரிய வந்த உண்மைகளின் அடிப்படையில் பிரதான காவல்துறை பரிசோதகர் மானந்தன தலைமையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டுள்ளார். கிளிநொச்சி ஆனந்தபுரம் கிழக்கு பகுதியில் உள்ள வீடொன்றில் போதைப்பொருள் விற்பனையாளருடன் தங்கியிருந்த உப காவல்துறை பரிசோதகர் உட்பட 5 கைது செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி காவல்துறையினர் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் ஊர்காவல்துறை காவல் நிலையத்தில் பணிபுரிந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேற்படி வீட்டில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தங்கியிருப்பதாக காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் 27ஆம் தேதி இரவு மேற்படி வீட்டை சுற்றி வளைத்து சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் 2100 மில்லிகிராம் போதைப்பொருள் மற்றும் ஒருவரை கைது செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த வீட்டில் மேலும் 4 பேர் இருந்ததாகவும் அவர்களை கைது செய்து சோதனையிட்ட போது அவர்களில் இந்த சப் இன்ஸ்பெக்டரும் இருந்ததாகவும் காவல்துறையினர் கூறினர். போதைப்பொருள் வியாபாரி இந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு அங்கிருந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. சந்தேகத்திற்குரிய சப் இன்ஸ்பெக்டர் இந்த குழுவுடன் இணைந்து போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளாரா என்பது தெரிய வரும் வகையில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சந்தேகத்திற்குரிய உப காவல்துறை பரிசோதகர் மற்றும் குழுவினர் போதைப்பொருள் உட்கொண்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகின்றது. இதன்படி அவர்கள் சட்ட வைத்தியர் முன்னிலையில் முற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. தேர்தலை ஒத்திவைப்பது எந்த ஜனநாயகத்திற்கும் ஆரோக்கியமானதல்ல என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் மேற்கொண்ட பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலத்தை நீடிப்பது ஜனநாயக சமூகத்தின் அடிப்படை கோட்பாடுகளை குறைப்பிற்குட்படுத்துவதாகும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 2 தேர்தல்களையும் 2 வருடங்களுக்கு ஒத்திவைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்திருந்த நிலையிலேயே நாமல் ராஜபக்ச மேற்கண்ட கருத்தை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்த நபரொருவருக்கு சொந்தமான 30 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை பறிமுதல் செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் பிரதான போதைப்பொருள் கடத்தல்காரரான ரத்மலானே குடு அஞ்சுவின் நெருங்கிய உறவினரான அகுலேனா குடுசனா என்பவரின் சொத்துக்களை இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட உள்ளது.
சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் பெறப்பட்ட உத்தரவுகளின் அடிப்படையில் கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் அமைந்துள்ள அதிகார எல்லைக்குட்பட்ட பிரதேச செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த சந்தேக நபரான அகுலனே குடுசனா மற்றும் அவரது தாயார் குடுசிறிமதி, சந்தேக நபரின் மனைவி மற்றும் அவரது சகோதரன் அகுலேனா பொடிமான் ஆகியோர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் எனவும் போதைப்பொருள் தொடர்பான முந்தைய குற்றப்பதிவுகள் உள்ளவர்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த சொத்துக்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் தங்குவதற்காக வெறும் வருகை விசாவில் வருகை தந்து கொழும்பு 7 தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை சட்டவிரோதமாக நடாத்தி வந்த இந்திய பிரஜைகள் குழு ஒன்று குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. விசாரணையை தொடர்ந்து திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கருவா தோட்டத்தில் உள்ள வீடொன்றை சோதனை செய்ய 30 வயதுடைய 7 ஆண்களையும் ஒரு பெண்ணையும் அழைத்துச் சென்றனர். அனைத்து வெளிநாட்டவர்களும் விசிட் விசாவில் நாட்டுக்கு வந்துள்ளதாகவும் இவர்களில் இருவர் 14 நாட்கள் விசா காலத்தை தாண்டி இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அந்த பிரிவின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பெண் மற்ற 7 சந்தேக நபர்களில் ஒருவரின் மனைவி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவினர் கருவா தோட்டத்தில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து தமது தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை முன்னெடுத்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குடிவரவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட குழுவை நாடு கடத்துவதற்கான ஆவணங்களை விமான டிக்கெட்டுகளுடன் தயார் செய்தவுடன் அவர்களை நாடு கடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மோட்டார் சைக்கிளுடன் உள்நுழைந்த இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு 10 மணியளவில் காயம் ஏற்பட்ட ஒருவரை ஏற்றிக்கொண்டு மோட்டார் சைக்கிளை செலுத்தியவாறு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் ஒருவர் நுழைந்துள்ளார். சந்தேக நபர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி காயமடைந்த ஒருவருடனேயே இவ்வாறு உந்துருளியில் சென்றுள்ளதுடன் அவருக்கு சிகிச்சை அளிக்குமாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வைத்தியசாலை ஊழியர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவரிடம் கேள்வி எழுப்பிய போது குறித்த நபர் அவரை மேசை மீதிருந்து அச்சு இயந்திரத்தால் தாக்குவது கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருந்தது. இதன்போது காயமடைந்த வைத்தியசாலை ஊழியர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். வைத்தியசாலைக்குள் அத்துமீறி மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் மதுபோதையில் இருந்ததாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அந்த நபர் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். தென்மேல் பருவ பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தொடர்ச்சியாக மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகின்றது. நுவரேலியா சப்ரஹம்பு மாகாணத்திலும் நுவரேலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.